Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நாம எடுத்துக்காட்டு 1.20 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்குகள், பயிற்சி கணக்குகள் எல்லாமே பிளேலிஸ்ட் தமிழ்ல இருக்கும். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நாம எடுத்துக்காட்டு 1.20 பார்க்க போறோம். கொஸ்டின் என்னன்னா f of x is equals root of 2x square minus 5x plus 3 மூன்றை இரு சார்புகளின் சேர்ப்பாக குறிக்க. இந்த கொஸ்டின்ல என்னன்னா சார்புகளின் சேர்ப்பாக குறிக்க. இதுல சார்புகளின் சேர்ப்பு கொடுத்திருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இரண்டு சார்புகள் என்னென்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற எடுத்துக்காட்டு 1.19 பார்த்தீங்கன்னா சார்புகளின் சேர்ப்புனா என்ன, அந்த கான்செப்ட் ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே அந்த ப்ரீவியஸ் வீடியோல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருப்பாங்கன்னா ரெண்டு சார்பு கொடுத்துட்டு சார்புகளின் சேர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரெண்டு சார்பு கொடுத்திருந்தாங்க, சார்புகளின் சேர்ப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல டைரக்ட் ஆப்போசிட், சார்புகளின் சேர்ப்பு கொடுத்துட்டு அந்த இரண்டு சார்புகளையும் கண்டுபிடிக்கணும், அதான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா புரியும். அதை பார்த்துட்டு இதை பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் எழுதியிருக்கேன். f of x is equals root of 2x square minus 5x plus 3 இரு சார்புகளின் சேர்ப்பாக குறிக்க. இப்போ கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் எழுதுவோம், f of x. அதுக்கப்புறமா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இரண்டு சார்புகளின் சேர்ப்பாக குறிக்க அப்படின்னா சார்புகளின் சேர்ப்பு கொடுத்திருக்காங்க, அந்த இரண்டு சார்புகள் என்னென்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ரெண்டு சார்பு கொடுத்திருந்தாங்க, அது f of x கொடுத்திருந்தாங்க, g of x. ஓகே, இது ஒரு சார்பு, இது ஒரு சார்பு. இந்த ரெண்டு சார்பையும் கம்பைன் பண்ணி, அதாவது சேர்த்து நம்ம ஒரு சார்பின் சேர்ப்பு கண்டுபிடிப்போம். சார்புகளின் சேர்ப்பு அப்படின்னா f of g வச்சு குறிக்கலாம், இல்லைன்னா g of f வச்சு குறிக்கலாம். ஓகே, அப்போ fனா f of x, gனா g of x. அதே மாதிரி gனா இங்கேயும் அப்படிதான், gனா g of x, fனா f of x. இது இரண்டு சார்புகள், இது சார்புகளின் சேர்ப்பு. ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, f of g, அதாவது இங்க f of xன்னு சிம்பிளா போட்டிருக்காங்க, பட் f of g தான் இது. ஓகே, இந்த ரெண்டு சார்புகளையும் f ஒரு சார்பு f, இன்னொரு சார்பு gன்னு எடுக்கலாம், இல்லைன்னா வேற மாதிரி எப்படி வேணா எடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா f of x-ஐயும் g of x-ஐயும் சேர்க்கும் போது ஒரு சார்பு வரும், அதுதான் f of g. ஓகே, இங்க f of x கொடுத்திருக்காங்க, f of x சேர்த்து கொடுத்திருக்காங்க. அப்படின்னா ஒரு ரெண்டு சார்பு சேர்க்கும் போது இன்னொரு சார்பு வரும், அதுதான் சார்புகளின் சேர்ப்பு. இங்க ஆல்ரெடி ரெண்டு சார்பு சேர்த்து தான் இந்த மாதிரி நமக்கு f of x கொடுத்திருக்காங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த ரெண்டு சார்பையும் ரெண்டு லெட்டர் வச்சு டினோட் பண்ண முடியும். அது எப்படின்னா இங்க ஆல்ரெடி f of x அப்படி இருக்கிறதுனால நம்ம ஒரு சார்பை f1 of x எடுத்துப்போம், இன்னொரு சார்பை f2 of x எடுத்துப்போம். ஓகே, இது f-ஆவும் எடுக்கலாம், g-ஆவும் எடுக்கலாம், எப்படி வேணா எடுக்கலாம். பட் இங்க கொஸ்டின்ல f of x கொடுத்திருக்கிறதுனால f1 of x எடுத்திருப்போம் ஒரு சார்பை, இன்னொரு சார்பை f2 of x எடுத்திருக்கோம். ஓகே, இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நம்ம இந்த கொஸ்டின்ல கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல ரெண்டு சார்பு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூட் அப்படின்ற ஒரு சார்பை எடுத்துப்போம், அது ஒரு சார்பு.
அதுக்கப்புறம் ஈக்குவேஷன், இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, அது ஒரு சார்பு. இப்போ சார்புன்றது இங்கிலீஷ்ல ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஃபங்க்ஷன்னா ஆக்சுவலா அதுக்கான மீனிங் வந்து நிகழ்வு. ஓகே, ஒரு நிகழ்வு 2 சார்புகளை சேர்க்கும் போது இன்னொரு சார்பு வரும். அதாவது 2 நிகழ்வை கம்பைன் பண்ணும்போது இன்னொரு புதிய நிகழ்வு வரும். அந்த சார்பு வந்து எந்த ஃபார்ம்ல வேணா இருக்கலாம். இக்குவேஷனா இருக்கலாம், கிராஃபா இருக்கலாம், ரூட்டா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது வந்து சார்பு அப்படின்ற டேர்ம்ல தான் வரும். இப்போ நம்ம ரூட் அப்படின்றத ஒரு சார்பா எடுத்துப்போம். இந்த இக்குவேஷன் இருக்குல்ல, 2x² மைனஸ் 5x பிளஸ் 3, இந்த இக்குவேஷனை ஒரு சார்பா எடுத்துப்போம். அதுதான் கான்செப்ட். அப்போ நான் ஃபர்ஸ்ட்ல f1 of xக்கு ரூட் ஆஃப் அப்படின்ற சார்பு எடுத்திருக்கேன். இங்க எக்ஸ் இருக்கிறதுனால, இங்கேயும் இக்குவேஷன்ல எக்ஸ் இருக்கிறதுனால நான் எக்ஸ் எடுத்திருக்கேன் உள்ள, ரூட் ஆஃப் எக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு சார்பு என்ன இருக்கு, இங்க ஒரு இக்குவேஷன் இருக்கு. அந்த இக்குவேஷனை நான் இன்னொரு சார்பா எடுக்கிறேன். ஓகே, 2x² மைனஸ் 5x பிளஸ் 3. இப்போ இந்த 2 சார்பையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்படித்தானே? அது எப்படி நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும்னா, ஆல்ரெடி நமக்கு தெரியும் எஃப் ஆஃப் ஜினா என்ன, எஃப் ஆஃப் ஜியோட எக்ஸ்பான்ஷன் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல இருக்கும், எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லுமே. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் தான் எஃப் ஆஃப் ஜியோட எக்ஸ்பான்ஷன். அதே மாதிரி ஜி ஆஃப் எஃப் ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். இதுக்கு பதிலா நம்ம இப்படி எழுத முடியும். அதே மாதிரி இதே கான்செப்டை இங்க எழுதும் போது, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம 2 சார்பா எடுத்துரும், f1 of x, f2 of x. இதே இதுல எழுதும் போது என்ன வரும், இப்போ f of x அப்படி எழுத வேண்டாம், f1 of f2 இப்படி எடுக்கும்போது என்ன வரும், f1 of f2 of x. இதத்தான் நம்ம f of x, அதாவது f of x தான் இந்த மாதிரி எழுதியிருக்கோம். f1 of, அதாவது பிரிச்சு எழுதியிருக்கோம். f1ஆவும் f2ஆவும் பிரிச்சிருக்கும், அவ்வளவுதான். அப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் எழுதியாச்சு, இதே மாதிரி இங்க எழுதியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணுவோம். இப்போ f1 of f2 of x ஓட ஆன்சர் வேல்யூ என்ன, இருக்கு இந்த இக்குவேஷன், 2x² மைனஸ் 5x பிளஸ் 3. இதுதான் f2 of x ஓட வேல்யூ. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இக்குவேஷன்ல x ஓட வேல்யூ இதை அப்ளை பண்ண போறோம். ஓகே, அதுதான் கான்செப்ட். ஆக்சுவலி இரு சார்புகளின் சேர்ப்பு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து 2 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம். ஓகே, 2 ஸ்டெப்ஸ். அந்த ரூல் இப்படிதான் இருக்கணும். அதாவது கொடுத்திருக்கிற 2 ஃபங்க்ஷன்ல இருந்து இரண்டாவது ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி வர ஆன்சர் ரிசல்ட்டை முதல் ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்ணுவோம். இதுதான் வந்து ரூல். இந்த ரூலை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றதுதான் அந்த மெயின் திங். சார்புகளின் சேர்ப்போட கான்செப்டே ஃபர்ஸ்ட் 2 சார்பு கொடுத்துருக்காங்கன்னா அதுல இருக்கிற 2வது சார்பு அப்ளை பண்ணுவோம். அந்த ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் சார்புல வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுதான் வந்து நமக்கு f2 of x ஓட ரிசல்ட். இந்த ரிசல்ட்டை இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் சார்பு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் சார்புல எக்ஸுக்கு பதிலா அப்ளை பண்ண போறோம். ஓகே, அப்போ அந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன இருக்கு, ரூட் ஆஃப் எக்ஸ். ஓகே, ரூட் போட்டாச்சு. எக்ஸுக்கு பதிலா என்ன அப்ளை பண்ணணும், இந்த ரிசல்ட்டை அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த கான்செப்டுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் முன்னாடி இருக்கிற வீடியோல
அதாவது எடுத்துக்காட்டு 1.19 இருக்கும். பாருங்க, வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொஸ்டின்ல இருந்ததோ அது அப்படியே கிடைச்சிருக்கு. இது ரொம்ப சிம்பிள். இது சேர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு பிரிச்சு இதை பிரிச்சு நம்ம அந்த ரெண்டு சார்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஓகே, இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்போ என்ன எழுதணும்? எனவே ஆன்சர் என்ன எழுதணும்னா, எனவே f of x equal to f1 of x, sorry, f of x is equal to f1 of f2 of x ஆகும். இதுதான் ஆன்சர். இது ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். கான்செப்ட் புரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸி. அவ்வளவுதான். எடுத்துக்காட்டு 1.20ஓட ஆன்சர் இவ்வளவுதான். அப்போ அடுத்த ப்ராப்ளம் வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மோர் அப்டேட்ஸ்க்கு பிளாக்போர்ட் டெக்னிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll see you in another video. Until then, Shiny signing off.